ஒரு கதை சொல்லட்டுமா ப்ரோ? இந்த 2026ல திரும்ப திமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத வித் ப்ரூஃபோட நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா 2021 தேர்தலை நம்ம கொஞ்சம் ஷார்ப்பா பார்த்தோம் அப்படின்னா திமுக 2021ல ஆட்சிக்கு வந்தது ஒரு பெரிய ஆக்சிடென்ட். ஏதோ எதிரில் நின்றவங்களுடைய கெட்ட நேரம், திமுகவுடைய நல்ல நேரம், திமுக அன்னைக்கு ஆட்சிக்கு வந்துடுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். 10 வருஷம் 2011லேருந்து 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சி பண்றாங்க. ஸோ திமுக ஒரு 5 வருஷம் இப்போ ஆட்சி செஞ்சதுக்கே எவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கப்போ அதிமுக 10 வருஷம் ஆட்சி செஞ்சிருந்தாங்க. இது போக அதிமுக ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு பெரிய கரிஸ்மேட்டிக் லீடரை ஆட்சி அதாவது 2016ல ஆட்சி ஆரம்பிச்சு அடுத்த சில மாதங்கள்லயே இழந்து போறாங்க. ஸோ இப்படிலாம் இருந்த சூழல்ல 2021 தேர்தல், அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி 4.5 வருஷம் ஆட்சி பண்றாங்கன்னு வைங்க. ஸோ இப்படி இருக்க சூழல்ல 2021 தேர்தல் அப்படிங்கிறது வருது. ஒரு ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு பெரும் தலைவர் அதிமுகவுடைய தலைவர் இல்லை. இது போக 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. இது போக அதிமுகவில் ஒரு முக்கிய புள்ளியா இருக்கக்கூடிய தினகரன் வெளியில போய் தனியா நிக்கிறாரு. ஓபிஎஸ் கூட உள்ள சண்டை போயிட்டு இருக்கு, நீயா நானாங்கிற பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில 2021 தேர்தல் நடக்குது அப்படின்னா கருணாநிதியோட மகன், கருணாநிதி அப்படிங்கிற ஒரு பல ஆண்டு, அதாவது 5 முறை சிஎம்மா இருந்த நபருடைய மகன் ஏத்தாப்புல திமுகவில் நிக்கிறார் அப்படின்னா அவருக்கு இந்த மக்கள் எவ்வளவு பெரிய வெற்றியை கொடுக்கணும். ஜெயலலிதா இல்ல, 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, அதிமுகக்குள்ள பிரச்சனை, டிடிவி உள்ள இருந்த டிடிவி தனியா தொடங்குறாரு அப்படிங்கிறப்போ இந்த ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த மக்கள் எவ்வளவு பெரிய வெற்றியை வாரி கொடுத்துருக்கணும். ஆனா 2021ல திமுக ஜெயிச்சது அவ்வளவு பெரிய வெற்றியா அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. உங்களுக்கு ஒருவேளை இந்த நம்பர்ஸ் வேணா பெருசா தெரியலாம். திமுக இத்தனை சீட்டு ஜெயிச்சிட்டாங்க, அதிமுக இத்தனை சீட்டு ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற நம்பர்ஸ் டிஃபரன்ஸ் வேணா பெருசா தெரியலாம். பட் நம்ம அந்த ஓட் பர்சன்ட்ல கொஞ்சம் உள்ள போய் பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதிகபட்சம் 3% ஓட்டு தான் திமுக அதிமுகவை விட அதிகமா வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரி சீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக கூட்டணி 75 சீட்டை ஜெயிச்சிருந்தாங்க. அதாவது நான் சொன்ன எல்லா ஃபேக்டர்ஸும் காலியானதுக்கு அப்புறமும் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு சாதாரண நபர் கட்சியை வழி நடத்துற அந்த நேரத்துல கூட 75 சீட்டை ஏடிஎம்கே அலைன்ஸ் வாங்கியிருந்தாங்க. இதுல இன்னொரு மைனூட்டான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு 30 இடத்துக்கு மேல 5000 ஓட்டுக்கு குறைவாக அதிமுக தோத்துருந்தாங்க. அந்த 30 இங்க மாறி இருந்தது அப்படின்னா ஆட்சி மாற்றமே வந்திருக்கும், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அதை கவர் பண்றதுக்கு அதிமுக சைட்ல இருந்து முடியல. ஏன்னா 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது இருந்தது. ஸோ திமுக ஜெயிச்சு நிறைய சீட்டு ஜெயிச்சிட்டாங்க. ஆனா அந்த டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப பல தொகுதிகளில் ரொம்ப சொற்ப வாக்குகள்ல தான் திமுக அதிமுகவை ஜெயிச்சு அப்போ ஆட்சிக்கு வந்தாங்க. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கப்போ புதுசா ஒரு கட்சி போட்டி போட்டு அப்படின்னா மக்கள் அந்த 10 வருஷம் ஆட்சி சுத்தமா பிடிக்கல அப்படின்னா தாராளமா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிமாலய வெற்றியை தூக்கி கொடுத்துருக்கலாம். அப்பவே கொடுக்கல அப்படின்னா மக்களுக்கு எப்பொழுதுமே திமுக மேல நம்பிக்கை இருந்ததே இல்லை அப்படிங்கிறதான் அர்த்தம். 2006லேருந்து 2011 வரைக்கும் அவங்க கொடுத்த ஆட்சியை மக்களால இன்னும் மறக்க முடியல. 2021 வரைக்கும் கூட மறக்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. அதனாலதான் மக்களுக்கு அப்ப 10 வருஷம் கழிச்சு திமுகவுக்கு ஓட்டு போடுறப்ப கூட கை கூசி இருக்கு, நான் போடணுமா அப்படின்னு யோசிச்சிருக்கு. வேற வழியே இல்லாம, வேற ஆப்ஷனே இல்லாம, மூணாவதா ஒரு பெரிய கட்சி இங்க இல்லாததுனால வேற வழியே இல்லாம அப்போ திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அப்படி பாக்குறப்போ 2021 கால்குலேஷன் கூட இப்ப நம்ம 2026 ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சிக்க முடியும். 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தே திமுகவால ஒரு சின்ன மார்ஜின்ல 3% ஓட்டு டிஃபரன்ஸ்ல தான் ஜெயிக்க முடியுது அப்படின்னா இப்போ திமுக மேலேயே அந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த 5 வருஷம் ஆட்சியில என்னென்ன கொடுமைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும். பிரச்சனையை சந்திக்காத ஒரு நபர் கூட, ஒரு துறை கூட இருக்க முடியாதுன்னு சொல்லலாம், ஒரு குடும்பம் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில தினம் இங்க இருக்கக்கூடிய எல்லா துறையை சேர்ந்தவங்களும் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத இந்த திமுக ஆட்சியில செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க, சந்திச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க.
திமுக அந்த பிரச்சனையை இந்த மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருந்தது. ஸோ அப்படி 5 வருஷம் ஒரு மோசமான ஆட்சியை கொடுத்துட்டு தன்னுடைய விருப்பத்துக்கு எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இந்த மக்களுக்கு அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட சில நல்ல திட்டங்களையும் இங்க தடுத்து நிறுத்திட்டு இவங்களும் எதுவும் புது திட்டங்கள் செய்யாம சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உள்ளாக்கிட்டு பெண்களுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கிட்டு போதைப் பொருளை கடையில கிடைக்கிற சாக்லேட் மாதிரி அங்கங்க கிடைக்க விட்டுட்டு ஸோ இத மாதிரி ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு 5 வருஷம் கழிச்சு திரும்ப திமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. போன டைம் யோசிச்சு திமுகவுக்கு ஓட்டு போட்ட விரல்கள் இருக்குல்ல, இந்த முறை அந்த விரல்கள் அந்த பக்கம் போடுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ இந்த 5 வருஷம் திமுக ஆட்சி போதும், அவங்கள முடிச்சு மக்கள் விடுறாங்க அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா ஏடிஎம்கே தான். நம்ம இன்னொரு பக்கம் நாம் தமிழர் இருக்காங்க, இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க எலெக்ஷன்ல நின்று எத்தனை சதவீதம் ஓட்டு வராங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சந்தோஷமா எடுத்துக்கலாம். ஆனா இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேட்டாஸ் என்ன சொல்லுது, 2021 என்ன ஃபேக்டர் அப்படிங்கிறத வச்சு பாக்குறப்போ அப்போ 75 சீட்டு அலைன்ஸ்ல ஜெயிச்சிருந்தாங்கல்ல, 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சியை வச்சுக்கிட்டு அதிமுக ஜெயிச்சிருந்தாங்கல்ல. ஸோ அப்படி பாக்குறப்போ இப்ப திமுக கிட்ட இருக்க இந்த 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சியை வச்சு அதிமுக குறைஞ்சது எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் கேட்கிற இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏடிஎம்கே அலைன்ஸ் ஒரு 140 பிளஸ் 150 ஜெயிக்கும் மினிமம் அப்படின்ட்டு ஏடிஎம்கே அலைன்ஸ் சொல்றாங்க. பட் நான் இது வரைக்கும் திமுகவை ஃபாலோ பண்ணோம்ல எவ்வளவு நாளா என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு, ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணி அந்த கிராஃபை எடுத்து பார்க்குறப்போ அப்படிலாம் கிடையாது. அதிமுக அலைன்ஸ் 140 150 ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது சொல்றதெல்லாம் ஒரு மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா அதிமுக சிங்கிள் மெஜாரிட்டிலேயே இங்க ஆட்சி அமைப்பாங்க, 130 இடங்கள் அதிமுக சிங்கிள் மெஜாரிட்டியா ஜெயிப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி திமுக ஒரு மிகப்பெரிய வெற்றியை, அதாவது ஒரு அசம்பிளி எலெக்ஷன்ல மிகப்பெரிய வெற்றிப்பா அப்படின்னு பார்த்ததுன்னா திமுக 96 எப்போ இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அதுக்கப்புறம் 2006 வந்துருச்சு, 2016 வந்துருச்சு, இப்ப 2026 இருக்கும். 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் திமுக ஒரு பெரிய வெற்றியை அசம்பிளி எலெக்ஷன்ல பார்த்துருக்காங்க. 30 வருஷமா ஒரு பெரிய வெற்றியை கூட அசம்பிளி எலெக்ஷன்ல திமுக பார்த்ததே கிடையாது. 2006 சும்மா ஏதோ உங்களுக்கு ஒரு லக்கு இருந்தது, ஏதோ ஒரு தொங்கு சட்டசபையை உருவாக்கி கூட இருந்த கட்சிகள்லாம் வேற வழியே இல்லாம கருணாநிதியை சிஎம் ஆக்கி விட்டாங்க. அப்படி மட்டும்தான் நடந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கப்போ 30 வருஷமா ஒரு பெரிய வெற்றியவே பார்க்காத ஒரு கட்சிக்கு இவ்வளவு பெரிய ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் பண்றது, இங்க திமுக திரும்ப ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு பேசுறது எல்லாமே ஒரு போலி, அதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை தான் நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அப்படி இருக்கப்போ 2வது இடம் அடுத்து ஆப்வியஸா இப்ப திமுக இல்லை அப்படின்னா நம்ம எங்க அடுத்த ஆப்ஷன் அப்படிங்கிறது எங்க போகும், அதிமுகவுக்கு தான் போகும். நம்ம அதுக்காக தமிழக வெற்றி கழகம் உள்ள வரக்கூடாது, நாம் தமிழர் உள்ள வரக்கூடாதுன்னு கிடையாது. பட் டேட்டாஸ் என்ன சொல்லுது, யார் இங்க பெரிய கட்சி, நம்பர்ஸ் என்ன சொல்லுதோ அதுதானே உண்மை, அதுதானே நடந்துட்டு இருக்கு இது வரைக்கும். அப்படி பாக்குறப்போ 70 இருந்தது இப்போ அதிமுகவுக்கு தனி பெரும்பான்மையில ஒரு 130க்கு மேல வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 5 வருஷம் ஆட்சி திமுகவுடைய பொற்கால ஆட்சியா, மக்கள் திரும்ப நீங்களே ரூலிங் கவர்மெண்டா வாங்க அப்படின்னு தூக்கி கொடுத்துருவாங்களா, இல்ல இதோட திமுகவுக்கு ஒரு கும்பிட போட்டு இனிமே எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் வரலாம், நீங்க மட்டும் வந்துடாதீங்க அப்படின்னு முடிச்சு விடுவாங்களா அப்படிங்கிறத 2011 முடிச்சு விட்டாங்கல்ல, ஸோ அதை மாதிரி முடிச்சு விடுவாங்களா என்னங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். என்ன நடக்குது ஒவ்வொரு நாளும் அரசியல் நகர்வுகள் என்ன நடக்குது, எதை நோக்கி களம் போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்போம். இதை மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.